பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப் பண்ணும். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல பேச இருக்கிற வார்த்தை, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். விவேகம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அடுத்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். எல்லா விஷயத்தையும் ஃபாஸ்டா பண்றவன் விவேகியா? சட்ட சட்ட சட சடன் செஞ்சு முடிக்கிறவன் விவேகி இல்லை. அந்த வேகத்துல சீக்கிரம் செய்யணுமே அப்படின்ற ஒரு குறிக்கோள், அந்த டைம் செட் பண்ணிப்பான். அந்த டைம்குள்ள செட் பண்ணணுமே, அதை செய்து முடிக்கணுமே அப்படின்னு சொல்றவன் விவேகி என்ன சொல்லப்பட மாட்டான். அது வேகமா செஞ்சு முடிக்கிறான் அப்படின்றதுதான் பொருள். சோம்பேறி காரியத்தை தள்ளி வைப்பான். விவேகம் உள்ளவனும் ஞானமாய் வேகமாய் செய்கிறவனை விட இது கரெக்டா செய்யலாம், இது இது கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல ஞானத்தோடு அந்த காரியத்தை செய்து முடிப்பான். வேகத்தோடு செய்கிறவனை சில ஃபிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். பட் விவேகத்தோடு செய்யும் போது எந்த பிழையும் அவனிடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஞானமா செய்வான். விவேகம் உள்ளவன் நன்மை பெறுவான் என்று வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நன்மை பெறணும், விவேகத்தோடு செயல்படுங்க, ஞானமாய் செயல்படுங்க. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அடுத்த வசனம் இவ்விதமாய், அந்த விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் அப்படின்னு சொல்ல உடனே கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை அதோடு தொடர்ந்து இதை சொல்றாங்க. விவேகம் உள்ளவன் ஞானத்தோடு பண்ணணும். கர்த்தரை நம்பி விவேகத்தோடு செய்யணும். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். அவரையே நம்பணும், அவரே சார்ந்து கொள்ளணும். இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்ற ஜனங்கள் மத்தியில நான் நினைக்கிறது அவரால வரும். நான் போடுற எஃபர்ட் அவர் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்றவன் பாக்கியவான். அவரை சார்ந்து அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான். இருதயத்தின் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன். நம்ம எது செஞ்சாலும் ஞானமா செய்யணும். இருதயத்துல நம்ம சிந்தையில கொண்டு வரணும். நம்ம இருதயத்துல தியானிக்கணும், சிந்தையில கொண்டு வரணும். பேச்சுற ஒவ்வொரு சொற்களிலும். அடுத்த தொடர்ந்து வர வசனம், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்படும். நம்ம பேசுற மொழி, நம்ம பேசுற வார்த்தைகள் கல்வியை பெருகப்படும். கல்வி gives knowledge. Education gives knowledge. இந்த கல்வி ஞானத்தை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். நாலேஜ், நம்ம பேசுற பேச்சு வார்த்தை கல்வியை பெருக பண்ணும். ஆண்டவர் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கிறார், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எஸ்,
அவர் ஞானமானவர், அவர் நீதியானவர். நம்ம உதடு மதுரமாகிய அவருடைய வார்த்தைகளை பெருக பண்ணும். வார்த்தையானவர் நமக்குள்ள இருக்கும்போது வார்த்தையானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவரை போலதாங்க நம்மளும் பேசுவோம். அவரை போலதான் நம்ம எல்லாரிடத்திலும் அன்பின் மொழிகளா பேசுவோம். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஜீசஸ் மாத்திரம். இருதயத்துல ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். அதுக்கு எக்ஸாம்பிள் ஜீசஸ். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் ஃபாலோ பண்ணாம நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னதே இல்லை. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையே கிறிஸ்துவாய் இருக்கிறார். யோவான் 1 அத்தியாயம் விதமாய் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையானவர் நமக்குள்ள வரத்துக்கு அர்ப்பணிப்போம். விவேகத்தோடு ஞானத்தோடு செயல்பட கிருபை செய்வோம். கர்த்தரை நம்பி பாக்கியமுள்ள ஜனங்களாய் நாம் காரியத்தை நடப்பிக்கிற ஒரு சந்ததியாய் நாம் எல்லாரும் அவர் முன்னாடி அவர் வருகிற நாட்களில் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவருக்காக காத்துக்கொண்டு அவர் வரும் நாள் வரை அவருடைய பாதச்சோற்றில் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். மக இறக்கமும் கிருபையும் இருந்தது எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசப்பா இந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. இயேசப்பா இந்த நேரத்திலும் இயேசப்பா உடைய வார்த்தையை கேட்டோம். உடைய வார்த்தையின்படி நடக்க நாங்கள் கிருபை செய்வீராக தகப்பனே. இயேசப்பா வேகமாய் இயேசப்பா செயல்படுவதை காட்டிலும் விவேகம் உள்ளவர்களாய் செயல்பட்டு நன்மையை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசப்பா உண்மையை நம்பி இயேசப்பா உண்மையை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இசப்பா பிறருக்கு இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் பயனுள்ள வார்த்தைகளாய் பேச இசப்பா நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா ஞானமாய் தன்னுடைய காரியத்தை நடப்பிக்க இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இசப்பா இன்று நடக்க இருக்கிற ஞாயிற்று ஆராதனை எல்லாவற்றையும் உமது அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இசப்பா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எல்லோருக்கும் கிருபை பாராட்டுவீராக. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா கால் வைக்கிற எல்லா இடத்துலையும் இசப்பா எல்லா ஆராதனையிலும் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உமக்காக எழுந்து இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உமக்காக இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உமக்காக உம்முடைய வார்த்தைகளை சுமந்து செல்க ஊழியர்களை நினைத்தரலும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். நீர் ஒருவன் மாத்திரம் பெருகணும், நாங்க செல்லணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.